நெகட்டிவ் பிளட் குரூப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஒரு மதர் நெகட்டிவா இருக்காங்க. RH நெகட்டிவ். ஹஸ்பண்ட் RH பாசிட்டிவ். சப்போஸ் மதரும் RH நெகட்டிவ், ஹஸ்பண்ட் RH நெகட்டிவ்னா ஃபர்தரா எந்த டெஸ்ட்டும் பண்ண தேவையில்ல. குழந்தைய மானிட்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா குழந்தையும் நெகட்டிவா தான் இருக்க போகுது. சப்போஸ் தாய் வந்து RH நெகட்டிவா இருந்து, ஹஸ்பண்ட் வந்து RH பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னாக்க, என்ன ஆகும்? இந்த வந்து நெகட்டிவ் குரூப் சப்போஸ் குழந்தை வந்து நம்ம என்ன குரூப்னு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? NIPT அப்படின்னு எப்படி வந்து டவுன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாரி NIPT மூலியமா அந்த குழந்தையோட RH குரூப் நம்ம கண்டுபிடிக்கலாம். உள்ள இருக்கிற குழந்தை நெகட்டிவா, பாசிட்டிவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெகட்டிவா இருந்தா ஃபர்தரா மானிட்டரிங்கே தேவையில்ல. சப்போஸ் அந்த பேபி வந்து பாசிட்டிவா இருக்கு. NIPTல பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்ததுன்னா, அப்படின்னா அந்த குழந்தை வந்து RH பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ RH பாசிட்டிவ் குழந்தை என்ன ஆகும்னா, அந்த பேபிலேருந்து பிளட் கொஞ்சம் லீக் ஆகும் மதரோட பிளட்டுக்குள்ள, சிஸ்டம்குள்ள. அப்ப மதர் என்ன பண்ணும்? அது ஃபாரின் ஆன்டிஜன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதர் வந்து RH நெகட்டிவ், குழந்தை RH பாசிட்டிவா இருக்கும்போது, அந்த RH பாசிட்டிவ்ங்கிறது ஃபாரின் ஆன்டிஜன். ஸோ ஃபாரின் ஆன்டிஜன் உள்ள வந்த உடனே, மதர் வந்து சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும்னா, உள்ள குழந்தைக்குள்ள போய் அந்த குழந்தையோட RBC ரத்த அணுக்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ரத்த அணுக்கள் டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கு ரத்த சோகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்த சோகை வந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த குழந்தை வந்து உடம்பு ஃபுல்லா நீர் கோத்துக்கும். நீர் கோத்துச்சுன்னா குழந்தை இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, RH நெகட்டிவ் மதர்னாக்கா ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம பிளட் குரூப் சுகர் பண்றோமோ, அதே மாரி ICT அப்படிங்கிற டெஸ்ட் 10 வாரம், 12 வாரத்திலேயே பண்ணணும். எந்த அளவு RH பாசிட்டிவ், நெகட்டிவ் கலக்கிறது அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்ல தெரியும். சப்போஸ் டைட்டர் வந்து 1:32 அதுதான் கிரிட்டிக்கல் டைட்டர். ஸோ கிரிட்டிக்கல் டைட்டர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? பேபிக்கு எஃபெக்ட் ஆயிருக்கா? அதனால பேபி ரத்த சோகையோட அறிகுறிகள் காமிக்கிறதா அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு ஸ்கேன் பண்ணணும். ரத்த ஃப்ளோ வச்சு இந்த குழந்தைக்கு ரத்த சோகை வருமா இல்லையா அப்படின்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா 36, 37 வாரம் வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ முன்னெல்லாம் வந்து ரத்த சோகை தெரியாது, குழந்தை வந்து தண்ணி கோத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும் குழந்தை எப்படி இருந்தாலும் பிறந்த உடனே இறக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்கேன்ல கண்டுபிடிச்சு அது மின்கூட்டியே ஃபீட்டல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள இருக்கிற குழந்தைக்கு தொப்புள் கொடியில ஒரு 50 ml ஆஃப் RH நெகட்டிவ் பிளட் ஏத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்த சோகை கரெக்ட் ஆயிடும். ஸோ அது மாதிரி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஓவர் 15 இயர்ஸ் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேபிஸ் நாங்கள் வந்து காப்பாற்றி எடுத்துன்னு வரோம். ஆனால் ஒன்று, இந்த குழந்தை ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ளோன் ரத்த ஃபுல்லாக உள்ள நீர் கோத்து, தண்ணி கோத்து, நெஞ்சில் தண்ணி கோத்து, வயரில் நீர் கோத்தும் போது வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணினோம்னா நமக்கு அது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.